Hi, hello, welcome guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நாம இதல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா அன்பாக்சிங் and full review நம்ம இதனால பண்ணிட்டோம். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா ஒரு PC பில்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நாம இந்த PC பில்ட் பண்றதுக்கு எவ்வளவு பிரைஸ் ஆனுச்சு, என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படி இப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி ஓகே गाइस, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி गाइस, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம PCக்கு என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத முதல்ல பார்த்தறலாம். அதுக்கு அடுத்து நம்ம அசெம்பிளுக்கு போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ப்ராசஸர் வந்து i7 10th gen ப்ராசஸர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா K வெர்ஷன். இதுக்கு சப்போர்ட்டடான மதர்போர்டு எது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா Asus ஓட Tough Gaming Z590 Plus Wi-Fi அப்படிங்கற மதர்போர்ட தான் நம்ம அந்த ப்ராசஸருக்கு யூஸ் பண்ணிருக்கோம். சரி, இதுக்கு கிராபிக்ஸ் கார்டு என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது MSI ஓட GeForce GTX 1650 அப்படிங்கற ஒரு 4GB graphics card தான் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு Seagate ஓட Barracuda 2TB internal hard diskம், Western Digital ஓட WD SN55 ஓட 500GB SSDயும், Corsair ஓட Vengeance LPX DDR4 8GB RAM தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம கூலிங்க்கு என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா Deep Cool ஓட GameX L240 அப்படிங்கற ஒரு liquid cooler தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ARGB liquid cooler. இதுக்கெல்லாம் நம்ம என்ன SMPS போட்டுருக்கோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம கூலர் மாஸ்டரோட 650 வாட் SMPS தான் போட்டுருக்கோம். இது ஒரு பிராண்ட் சர்டிபிகேட் SMPS. சரி, இதெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் நம்ம எந்த கேபினெட்ல போட போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம Deep Cool Matrix 55 Mesh அப்படிங்கற ஒரு கேபினெட்ல தான் நம்ம இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போறோம். நம்ம என்ன மானிட்டர் யூஸ் பண்ண போறோம் அப்படினா நம்ம Samsung ஓட 28 inch 4K UHD மானிட்டர் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறோம். இதுக்கு என்ன கீபோர்டு யூஸ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கேமர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான Zebronics ஓட Zeb Transformer அப்படிங்கற ஒரு கேமிங் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி ஓகே गाइस, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் நம்ம அசெம்பிள் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம். गाइस, இப்போ நம்ம மதர் போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சிரோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் எடுத்து சாக்கெட்ல போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளாம்பை வச்சு டைட் பண்ணிடுவோம். ஸோ டைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம NVMe SSD M.2 ஸ்லாட்ல தான் போட போறோம். ஸோ அதுக்கு தான் இதை வந்து கழட்டிட்டு இருக்கோம். நம்ம NVMe SSD ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம லிக்விட் கூலரை நம்ம அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த லிக்விட் கூலர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியேட்டர்ல நம்ம ரெண்டு ஃபேனையும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. Intel and AMD அப்படின்னு சொல்லி ரெண்டு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. நாம Intel ப்ராசஸர் யூஸ் பண்றதுனால நம்ம Intel கிளாம்ப் வச்சு தான் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ இப்போ Intel கிளாம்பை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மதர் போர்டு அண்ட் ப்ராசஸர் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அசெம்பிள் பண்ணியாச்சு. இப்போ அந்த மதர் போர்டுக்கு பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிளாம்பை வச்சு நம்ம டைட் பண்ணுவோம். அந்த லிக்விட் கூலரோட கிளாம்ப் வந்து நம்ம மதர் போர்டுக்கு பேக் சைடுல வச்சு டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெர்மல் பேஸ்ட் வந்து லிக்விட் கூலர்லயே கொடுத்துருக்காங்க. அந்த தெர்மல் பேஸ்டே நம்ம ப்ராசஸர் மேல அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டான அளவு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸ்ட் ஃபுல்லாவே நம்ம அப்ளை பண்ணிட்டு நல்லா ஈவனா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அப்பதான் வந்து வலிஞ்சு போகாம இருக்கும். ஸோ அதனால நம்ம ஈவனா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த AVO பம்ப் கூலருக்கு மேல இருக்கிற அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பம்ப் கூலரை அந்த ப்ராசஸர் மேல ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது ஃபிக்ஸ் பண்றப்ப கொஞ்சம் பார்த்து ஷேக் ஆகாம பொறுமையா தான் வைக்கணும். ஸோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை போட்டு ஃபுல்லா டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸர், மதர் போர்டு அண்ட் AVO பம்ப் கூலர் ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே தூக்கி அதை நம்ம கேபினெட்டுக்குள்ள வச்சு மாதிரி கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணிட்டு கொஞ்சம் வயரிங் வேலையெல்லாம் இருக்கு. அந்த வயரிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம SMPS ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ SMPS ஃபிக்ஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற இன்னும் கொஞ்சம் வயரிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இங்க ஒரு பே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேல தான் நம்ம ஹார்ட் டிஸ்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உள்ள ட்ரே மாதிரி அப்படியே உள்ள தள்ளி விட்டுறலாம். நெக்ஸ்ட் நம்மளோட 8GB RAM இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓவராலா எல்லாமே வந்து அசெம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டலேஷன் தான். கிராஃபிக்ஸ் கார்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதையும் ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவராலா அசெம்பிளும் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம சிஸ்டம் ஆன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சுவிட்சஸ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மதர் போர்டில் RGB இந்த மாதிரி எரியுது. இப்போ வந்துட்டு நம்மளோட நம்ம ட்ரீம் PCயை ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் பண்ண போறோம். ஸோ எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பவர் பட்டனை ஆன் பண்ணலாம்.
கைஸ் இப்போ நம்ம ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் RGB, ஏஓ பம்பு கூலரில் RGB, ஸோ லிக்விட் கூலர்லேயும் RGB, அதுக்கடுத்து கேபினெட்டில் RGB, மவுஸில் அண்ட் கீபோர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே RGB தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு கேமிங் ஃபீல் கொடுக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பயாஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு CPU ஃபேன், CPU ஆப்ஷனல் ஃபேன், ஏஓ பம்பு கூலர் இதெல்லாம் வந்து எவ்வளோ RPMல ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மதர் போர்டு, என்ன ப்ராசரு, என்ன ஸ்பீடு, அப்புறம் ரேம் எவ்வளோ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே காட்டுது. அதே போல் சிபியோட டெம்பரேச்சர், மதர் போர்டோட டெம்பரேச்சர் இது எல்லாமே காட்டுது. இப்போ வந்துட்டு நம்ம ப்ராப்பராக OS போட்டு இப்போ நம்ம சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம். கைஸ் இப்போ நம்ம OSலாம் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிசியோட ஓவரால் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம Adobe Premium Proல நம்மளோட வீடியோ வந்து ரெண்டரிங் போடலாம். ரெண்டரிங் போடும்போது ஃபர்ஸ்ட் அது வந்து ரெண்டரிங் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல்ல வந்து ரெண்டரிங் ஆகுது. ரெண்டரிங் ஆகும்போது இதோட டைம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மினிட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு தான். இருந்தாலும் ரெண்டரிங் வந்து எப்படி ஆகுது, எவ்வளவு செகண்ட்ஸ்ல ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரெண்டரிங் ஆகி முடிஞ்சிருச்சு. பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டரிங் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 55 செகண்ட்ஸ்ல ரெண்டரிங் முடிஞ்சிருச்சு. நம்ம ப்ரொடக்டிவிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம GTA 5 கேமை தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இதை விளையாண்டு பார்ப்போம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கைஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரி மோட் அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா லோட் ஆகி தான் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டா நம்ம கேம் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா GTA 5 தான் விளையாண்டுருக்கோம். இதுல வந்துட்டு நல்ல கேம் வந்து நல்லா ஸ்மூத்தாவே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு லேகும் இல்லை, கேம்ஸ் நல்லா ஸ்மூத்தாவே ரன் ஆகுது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்காக தான் இந்த பிசி வந்து நம்ம பில்ட் பண்ணது. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு எடிட்டிங் பர்பஸ் அதிகம் அப்படிங்கிறனால நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்காக தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது. பட் இருந்தாலும் நம்ம ப்ராசர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு கொஞ்சம் ஹை எண்டில் போட்டனால நம்மளுக்கு கேமிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 4Kல ஸ்மூத்தாகவே நம்மளால் கேம் விளாட முடியுது. இதில் வந்துட்டு இப்போ நம்ம விளாண்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4Kல தான் விளாண்டுருக்கோம். இதில் நம்ம ரெசல்யூஷனை கம்மி பண்ணிட்டு FPS அதிகப்படுத்தி கூட நம்ம விளாட்லாம். ஸோ அப்பயும் வந்துட்டு நல்லாவே ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஹை ரெசல்யூஷனும் இது நல்லாவே ஒர்க் ஆகுது ஸ்மூத்தாக, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த கேம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் நிறைய கேம்ஸ் இதில் நம்ம விளையாட முடியும். ஏன்னா வந்துட்டு இது கொஞ்சம் ப்ராசர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை எண்டு கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் ப்ராசர் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஓரளவுக்கு கேம்ஸ் ஸ்மூத்தாகவே விளையாட முடியும். ஸோ ஹை எண்ட்னா ரொம்ப ஹை எண்ட் இல்லை, இந்த RTX அப்படிங்கிற அளவுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை, GTX கிராஃபிக்ஸ் கார்டு தான். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஹை வேரியண்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கேமிங்க்கு. அண்ட் ஆல்சோ நம்ம இதுக்கு போட்டிருக்கிற மானிட்டரும் வந்து பார்த்திங்கன்னா 28 இன்ச் UHD 4K மானிட்டர். ஸோ அது அப்படிங்கிறனால நம்மளுக்கு விசிபிலிட்டியும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட மானிட்டரோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 மில்லி செகண்ட்ஸு. ஸோ இதில் ரெஸ்பான்ஸ் டைம் 4 மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிறனால நம்மளுக்கு கேமிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் டைம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் AMD ஃப்ரீசிங் இருக்கிறனால நம்மளுக்கு கேமிங்க்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் 8 GB அதுவும் வெறும் சிங்கிள் ரேம் தான் போட்டிருக்கோம். இதிலே நம்ம டூவல் ரேம் போட்டால் அதாவது ஒரு 16 GB டூவல் ரேம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டூவல் கான்ஃபிகரேஷன் நடக்கும்.
அதோட ரேம் சைஸும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு கேமிங் அண்ட் எடிட்டிங்கில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் டூயல் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக கேமிங்கில் இல்லைனாலும் எடிட்டிங்கில் கண்டிப்பாக நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபியூச்சரில் அதையும் நம்ம பண்ணுவோம். ரேம் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் கேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு மட்டும் இல்லை, ப்ராடக்டிவிட்டி இது ரெண்டுக்குமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். மிட் ரேஞ்சுக்கு கொஞ்சம் மேலே அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பிசி. இப்போ நம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம இந்த பிசியோட ஓவரால் பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த பிசியோட ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1,35,000 கிட்ட வருது. இந்த பிசியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthsக்கு முன்னாடி வாங்கினது. வாங்கிட்டு நான் ஒவ்வொன்றா அன்பாக்ஸ் பண்ணிட்டு இப்போ தான் நான் பிசி அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு இந்த பிசி வந்து 1,35,000. இதே நீங்கள் இப்போ வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு 5,000 அல்லது 10,000 முன்ன பின்ன தான் வரும். அப்படியே வந்தாலும் அது கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் ப்ராசர் இது ரெண்டில் தான் உங்களுக்கு வேரியேஷன் வரும் ஒழிஞ்சு மற்றதில் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதோட ப்ரைஸ்லாம் வந்துட்டு அப்படியே வேகமாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராசரில் தான் நம்ம இப்போ ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 25,000, மதர் போர்டு 18,000, கிராஃபிக்ஸ் கார்டு 22,000 அண்ட் ரேம் வந்து 4,000, SSD 4,500, ஹார்ட் டிஸ்க் 3,700, கீபோர்ட் 1,000 rupees, லிக்விட் கூலர் 5,500, SMPS 4,300, கேபினெட் 4,600. ஃபைனலாக இதோட மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிட்ட வருது. ஸோ ஓவராலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,35,000 கிட்ட வருது. ஸோ இதை பற்றி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் இதோட ப்ரைஸ் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே கைஸ், பாய்.